கோலிவுட்டின் வெற்றிகரமான மற்றும் பிஸியான இசையமைப்பாளர்களில் ஒருவரான அனிருத் ரவிச்சந்தரும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி உரிமையாளர் காவ்யா மாறனுக்கும் இடையே காதல் என ஓராண்டுக்கும் மேலா பேசப்பட்டு வருது. அந்த காதல் பேச்சு கிளம்பிய போதே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என ட்வீட் போட்டார் அனிருத். ஆனால் அதன் பிறகு காதல் பேச்சு அடங்கி கல்யாண பேச்சு ஆரம்பித்தது. ஆம், அனிருத்துக்கும் காவ்யா மாறனுக்கும் விரைவில் திருமணமாம் என்று சினிமா ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அனிருத் பற்றி வரும் வதந்திகளில் இதுவும் ஒன்று என சிலர் நம்பினாங்க. இந்நிலையில் தான் அது வதந்தி இல்லை, உண்மை என நம்ப வச்சிருக்காரு நடிகர் வைஜி மகேந்திரன். அனிருத்துக்கும் காவ்யாவுக்கும் நிச்சயம் திருமணம் நடக்கும் என தெரிவித்தார் வைஜி மகேந்திரன். உறவுக்காரரே சொல்லிவிட்டதால அனிருத் கல்யாணம் முடிவாகிவிட்டது என ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. திருமணத்தை உறுதி செய்ததோடு மட்டுமல்லாமல் காவ்யா மாறன் தன் தந்தையை போன்றே பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவர், மிகவும் திறமைசாலி, ரொம்ப சிம்பிளானவர் என்ற வைஜி மகேந்திரன் கூறினார். இந்நிலையில் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி கிரீஸில் அனிருத் காவ்யா மாறன் திருமணத்தை நடத்த இரு வீட்டாரும் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. பிரபலங்கள் மத்தியில் டெஸ்டினேஷன் வெட்டிங் பிரபலமாக உள்ள நிலையில் அனிருத்தும் அதே வகையில் செல்கிறாராம். இருந்தாலும் எனக்கு கிரீஸில் திருமணம் என அனிருத்தோ காவ்யாவோ சொல்லும் வரை இதை நம்ப முடியாது. முன்னரா அனிருத் காவ்யா மாறன் காதல் திருமணம் ஸ்பெயினில் நடக்கும். அதில் இரு வீட்டார் மட்டும் கலந்து கொள்வாங்க. அதன் பிறகு திரையுடனருக்கான சென்னையில் திருமண வரவேற்பு நடக்கும் என தகவல் வெளியானது. ஆனால் அது எப்படியும் நடக்கலை. அனிருத் ரவிச்சந்தர் தனக்கு மகன் மாதிரி என்று கூறி வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்நிலையில் அனிருத்தின் காதல் திருமணம் வரை வர முக்கிய காரணமே ரஜினி என்று சொல்லப்படுது. காவ்யாவின் பெற்றோரிடம் பேசி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வைத்தவர் சூப்பர் ஸ்டார் என்கிறார்கள். அனிருத்துக்கு ஏகப்பட்ட ரசிகைகள் இருக்கிறார்கள். கட்டினால் அணி மாதிரி மாப்பிள்ளையை தான் கட்டணும் என்கிறார்கள். அணியே மாப்பிள்ளையாக வந்தால் சரி என்கிறார்கள். இந்நிலையில் அனிருத்துக்கு அவரின் காதலியுடன் திருமணமாகவிருக்கு. கெரியரை பொறுத்தவரை உச்சத்தில் இருக்கிறார் அனிருத். தமிழ் தவிர்த்து இந்தி, தெலுங்கு படங்களிலும் இசையமைச்சிட்டு வரார். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானுக்கு பிடித்த இசையமைப்பாளரில் ஒருவராயிட்டாரு அனிருத். அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான் நடிப்பில் வெளியான ஜவானில் அனிருத் பாலிவுட்டுக்கு அழைத்து சென்றவர். சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் ஷாருக் கான், அவரின் மகள் சுகானா, தீபிகா படுகோன் உள்ளிட்டோர் நடித்து வரும் கிங் படத்துக்கு அனிருத் தான் இசை. அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகவிருக்கும் ரஜினியின் ஜெயிலர் 2 படத்திற்கும் அவர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் நடிக்கவிருக்கும் KHRK படத்திற்கும் அனிருத் தான் இசை. ரஜினிகாந்த் தற்போது நடித்து வரும் தர்மன் படத்திற்கு அனிருத் இசை. தலைவர் 173 என முன்பு அழைக்கப்பட்ட இந்த படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கிக் கொண்டிருக்கிறார். அனிருத் மற்றும் காவ்யா மாறனின் திருமண திட்டம் பற்றி தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் வெளியாகி கொண்டிருக்கு. இந்த திட்டத்தில் ரஜினி, விஜய், அஜித், சூர்யா போன்ற மிக முக்கியமான பிரபலங்கள் கலந்து கொள்வாங்க என்று சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.